எங்களை அடிச்சா பரவாயில்ல, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடிக்கம்பம் ஏற்ற அனுமதி இல்லை. அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு இடம் மட்டும் கிடையாது, திக்கெட்டும் திசையட்டும் முற்றுமுழுதாக நிர்வாக சீர்கேடாக மாறிவிட்ட ஒரு தமிழகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாட்களில் தமிழக மக்கள் 2026 இந்த திமிர் பிடித்த ஆணவத்தில் இருக்கிற சாதி வெறி பிடித்த பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இவர்களுக்கான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீங்க அந்த வீடுகளை இடிக்கிறீங்களே, ஏங்க இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடம் காசா கிராண்ட போய் இடிப்பார்? அவரு மாட்டாரு. ஏன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்னா ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையோடு இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழக வெற்றி கழகம் கண்டிக்கிறது. 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இருக்காங்க. ஏன் தமிழக வெற்றி கழகம் நேரில போய் ஒரு ஆய்வு பண்ணியோ மக்களுடைய கருத்துக்களையோ கேட்டு எல்லா இடத்துக்கும் போறோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நேத்து தாண்டி அது என்ன விருப்பம், ஆனா அங்க அனகாபுத்தூர்ல 5000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கும்போது ஏன் அங்க நேர்ல போய் பார்க்கலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கட்டாயமாக இந்த வடசென்னை சம்பவத்திலுமே நேரடியாக வருகிற பொழுது எங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் தருவதில்லை. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? பூட்ஸ் கால்ல உதைப்பீங்களா? அந்த தாயினுடைய அப்படிப்பட்ட ஒரு வயிற்றில் இருந்து தான், அந்த கருவறையில் இருந்து தான் நீங்களும் பிறந்து வந்தீங்க. மேலதிகாரிகள் சொல்றாங்களா, உங்களுக்கு மேல இருக்க அரசியல் தலைவர்கள் சொல்றாங்களா, எங்களை வேலை செய்ய விடுங்க, எங்களை மக்கள் பணி செய்ய விடுங்க, ஏன் பயப்படுறீங்க? இந்த ஆளுங்கட்சியினுடைய அச்சத்தின் வெளிப்பாடாக எங்கு போனாலும் ஒரு நெருக்கடி தந்து கொண்டே இருக்கிறார்கள். அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அனைத்து நெருக்கடியும் தாண்டி களமாட நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஆனால் மீண்டும் பெண்கள் மீது கை வைத்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லுவோம். அனகாபுத்தூர் மட்டும் கிடையாதுங்க, எங்குமே போறதுக்கு அனுமதி மட்டும் கிடையாது. அனுமதி வாங்கி தானே நாங்க தருமபுரி போனோம். ஏன் அடிச்சீங்க? ஏன் கொடிக்கம்பம் வைத்தல? யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க, யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க. முறைப்படி அனுமதி லெட்டர் கிடைத்தவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நெருக்கடி தராங்க. அதனால இந்த நெருக்கடியினால எங்களை மடக்கிட முடியும், குறைச்சிட முடியும் நினைக்காதீங்க. நாங்கள் மக்கள் சக்தியோடு இன்னும் வீரியமான போராட்டங்களை முன்னெடுத்தால் காலம் பதில் சொல்லும். 2026 இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது. இனிமேலாவது நல்ல அரசியல் செய்ய பழகுங்க. அனுமதி கிடைக்கல, ஏங்க அனுமதி கிடைச்ச முடிச்சிடறேன். அனுமதி கொடுத்து எத்தனை அதிகாரி சொன்ன அத்தனை அதிகாரிகள் கிட்ட அனுமதி வாங்கி முறைப்படி கொடியேற்றவே எங்களுக்கு அனுமதி கிடைக்கல. எந்த இல்ல நாங்க பின்வாங்கல, எங்களை ஏத்த விடல. மகளிர் அணி போய் ஒரு பிரெட்டையோ பாலையோ கொடுக்க விடல, அந்த இடத்துல ஒரு கொடிக்கம்பம் ஏத்த விடல. இது மட்டும் கிடையாது, முழுக்க முழுக்க நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம், இன்னமும் செய்வோம். இந்த வியாசர்பாடி விவகாரம், முல்லை நகர் விவகாரத்துல ஒரு சிலர் கட்சியில அங்கீகாரம் பெறணும், அடையாளம் பெறணும்ன்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்தே ஒரு அறிக்கை ஒன்று வந்தது. இதுக்கு என்ன? தயவு செய்து பெண்களை சிறுமைப்படுத்தாதீங்க. ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மருத்துவர்கள் இப்ப நீங்க பில்லிட்டில் பண்றீங்க. அந்த அம்மாக்கு ஸ்கேன்ல இருந்து அவ்வளவு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு, இன்னும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அத்தனை பேரை நீங்க சிறுமைப்படுத்துறீங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தப்பு பண்ணிட்டாங்களா? ஒரு விஷயத்தை தப்பு நடந்தா தப்புன்னு கால் அவுட் பண்ற தைரியம் வேணுங்க உங்களுக்கு. ஆனா அதுக்கு பதிலாக அதை மறைத்து முட்டு கொடுத்து அப்படி நடக்கவே இல்லை. இதான் சொல்றது ஒரு பேட்டர்ன். இதுதான் காலங்காலமா நடந்தது. புல்லட்ல போன பையன் கையை வெட்டதுக்கு சாதி காரணம் கிடையாது. அப்ப அவனே கையை கொண்டு போய் கத்தியில வச்சுக்கிட்டானா? தண்ணீர் தொட்டியில மலம் கலந்துட்டா அது இவங்களே தான் கலந்தாங்க. என்ன மனசாட்சியம் எங்க குழந்தைக்கு நாங்களே கொடுத்துருவோமா? வியாசர்பாடியில காவல்துறை அடிக்கவே இல்லை. அப்ப ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் என்ன அவங்களை படுக்க போட்டு அவங்க வெறும் ட்ரிப் சேர்த்து அனுப்பிட்டாங்களா? அது என்ன நாடக கம்பெனியா? இந்தியாவினுடைய மிக முக்கியமான மருத்துவமனை. இங்கு ஒரு பிரபல நீதிபதி சொன்னதை நான் சொல்கிறேன். தீர்ப்பை முடிவு செய்துவிட்டு விசாரணை செய்யாதீர்கள் காவல்துறையினரே. விசாரணை செய்து முடித்து இந்த விசாரணையின் மூலமாக தவறு செய்தது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும். 2026 திமுக பதில் சொல்லாம சொல்றீங்க. திமுக எதிர்ப்பு சக்திகள்லாம் ஒன்றிணைந்து நீங்க நயினா நாயகன் கூட பேசியிருக்காரு. அதிமுக சார்பில் ஏற்கனவே மதிப்புக்குரிய துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் அவர்களும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்களும் சொல்லியிருக்கிறார். நானும் தெளிவாக சொல்கிறேன், திமுகவை வீழ்த்த மக்கள் சக்தியோடு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம். பாசிச சக்தியோடு சேர்ந்திருக்கிற யாரோடும் எங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அவர்களுக்கு எப்படியோ தெரியாது, எங்களுக்கு பாசிசமும் ஒன்றுதான், பாயாசமும் ஒன்றுதான். ஏற்கனவே மக்கள் தந்த கசப்பான பாடங்களை எல்லாம் மறந்து அவர்கள் பாசிசத்தோடு சேர்ந்து நிற்கிறார்கள். நாங்கள் அப்படி கிடையாது. மக்கள் சக்தியோடு சேர்ந்து திமுக என்ற இந்த நிர்வாக சீர்கேடாக நிற்கக்கூடிய இந்த சக்தியை நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம். வேறு யாரோட? ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் இப்ப தனியா தான் நிக்கிறோம்.
எங்களுடைய ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த கொள்கை முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு திமுக பாஜகவை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா காவையும் சேர்த்துக்கங்க, யார் வந்தாலும் வரவேற்க கதவுகள் திறந்திருக்கிறது. ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அவர்களினுடைய வார்த்தைகளை நான் சொல்ல முடியாது.